ஒருத்தரும் கருணாநிதி பத்தி பேசுறது இல்ல, புரியுதுங்களா? தலைவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அதனால தலைவர் வந்து பாடல்களும் சரி, அதே போல தலைவருடைய அந்த தத்துவங்களும் சரி, தலைவருடைய கருத்துக்களும் சரி, இன்னைக்கும் அது தலைவர்னா புரட்சியாளர் எம்ஜிஆர் சொல்றேன், இன்னைக்கு வந்து பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாடல் ஒலிக்குது. ஆனா நிறைய பாடல்கள் வந்து எங்க போகுதுன்னே தெரியல, இன்னைக்கு வந்து பல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. அது மாதிரி தலைவர்கள் வந்து தலைவர் எம்ஜிஆர் பொறுத்தவரை ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள், புரியுதா? அந்த சக்தி என்பது அவரை அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலும் வந்து பேசப்படுற ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராகத்தான் இன்னைக்கு இல்லை என்னைக்கு இருப்பார். என்னப்பா என்னப்பா அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லையே, எங்களுக்கு அவர் ஒன்றும் அவர் ஒன்றும் எதிரி இல்லையே. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் கொள்கையை பிரகடனப்படுத்துறாரு, எங்க கட்சியினுடைய கொள்கையை நாங்க பிரகடனப்படுத்துறோம், அவ்வளவுதான். அவர் வேலை அவர் பார்க்கிறாரு, எங்க வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேலை?